அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, வருஷம் நம்ம செய்யற கந்திரி விழா, மத நல்லிணக்க கந்திரி விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம். எப்பயும் வருஷம் நம்ம ஒரு 500 கிலோ செய்வோம். இந்த தடவை 550 கிலோ செய்யறோம். நம்ம வந்தோம், வெங்காயத்தை உரிச்சா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். கத்திரிக்காய், புதினா மல்லி எல்லாம் ரெடியா இருக்கு. 6 மணிக்கு மேல அடுப்பு போடுறோம். நைட்டு 10 மணிக்கு அடுப்பு பற்ற வைக்கிறோம். 1 மணிக்கு சாப்பாடு ஆக்கி 5 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிடும். 6 மணிலேருந்து சாப்பாடு பந்தி இல்ல, மக்களுக்கு விநியோகம் செய்யறோம். பந்தி இல்ல, சாப்பாடு மக்களுக்கு விநியோகம் நம்ம பண்ண போறோம். இவர் தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவர். பார்த்துங்க, அவர் போன வருஷம் பார்த்துருப்பீங்க, இப்பயும் பாருங்க அவரை. இஞ்சியை ஊற வச்சுருக்கோங்க. பாருங்க, நல்லா பழைய இஞ்சி அருமையாக இருக்குது. ஊற வச்சுருக்கோம். நீ அப்படியே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். நம்ம வருஷம் இந்த கந்திரிக்கு சாப்பாடாக்கும் போது மழை வந்துடும். வருங்க, அப்படி வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது. பார்த்தீங்களா, வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது. எப்பயுமே இந்த கந்திரி ஆக்கும்போது மழை வந்துடும். நீங்கள் அப்போ நினைக்க இந்த கந்திரிக்காக மழை பெஞ்சு நீங்கள் நினைக்காங்க, கொள்ள பேர் கம்மலில் திட்டுவீங்க. அதுக்காக இல்லை, இப்போ நம்ம ஆக்கிறது சோறாக்குறது மழை காலத்தில் சோறாக்குறோம், அதனால் மழை பெய்யுது. அப்படிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டப்பா இன்னொரு இடத்துக்கு போக போகிறாப்புல வந்திருக்காப்புல. என்னென்னா அங்கே இன்னொரு இடத்துல நம்ம வேலை பேசுகிறோம். நம்ம கஸ்டமரு நீ ஆக்கியே தின்னு சொன்னாலும் நம்ம அந்த வேலை செய்யலாம். கந்திரி வேலையை ஆக்கிட்டு நம்ம இந்த வேலை ஆக்க மாட்டோம், போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். அவங்க 40 கிலோ மட்டன் பிரியாணி ஆக்கியே கொடுத்தாலும் வீட்டு பால் காய்ச்சணும். அது என்ன செய்வோம் தெரியாது, நீ இப்போ பண்ணி கொடுத்துருட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் லீவ்லேயே அவங்க பண்ணிக்கணும்னு சொன்னனால நம்ம பண்ணி, நான் கூட ஒரு நாள் திங்கக்கிழமை வைக்கிட்டேன். அவங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை வைக்கணுன்ட்டாங்க. அதுக்காக நம்ம கட்டப்பா அங்கே நம்ம போட்டிருக்கோம். கந்திரி வேலைக்கு போட்டு அவரை கசக்கக்கூடாது. 550 கிலோ ஆக்குறது வேணாம், 40 கிலோ போய் அவர் சிம்பிளாக போய் ஆக்கிறதுன்னு சொல்லி அவர், ஏன்னா அவர் இப்போ கேண்டீன் வேலைக்கு போகிறாரு. ஏன்னா அவரையும் கசக்கக்கூடாது. நம்ம கசக்கி புழிஞ்சிட்டோம்னா கேண்டீனில் வேலை செய்ய முடியாது. அதனால ஒரு 40 கிலோக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். இவருங்க ஜம்முன்னு வந்திருக்காரு, அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி. நம்ம போய் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாரோப்பா. ஆனால் கேண்டீனுக்கு போகிறதுனால அந்த வேலைக்கெல்லாம் நம்மளால் வர முடியல. அடுத்த அந்த 40 கிலோ அரிசி இருந்தாது, அதுக்கு போய் நான் வேலையை பார்த்தோம்னு சொன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கெலாம் முடிஞ்சுன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ படுத்து வந்து கேண்டீனுக்கு திங்கக்கிழமை கேண்டீனுக்கு போயிடுவேன். எந்த கேண்டீன் சார்? காந்தி கிராமம் கேண்டீன். இறக்கி விடு, இறக்கி விடு. வாங்க நாட்டாம, இறக்கலாம் நாட்டாம. ஏன் மாஸ்டர், விறகு எத்தனை இடம் மாஸ்டர்? 800 கிலோ. 800 கிலோ. ஆமாம். மழை லைட்டாக தூர்றதுனால மழையில் நனையாமல் எடுத்து வச்சாச்சுங்க விறகு. ஏன்னா நம்மளுக்கு விறகு தான் ஃபஸ்ட்டு. சாப்பாடு ஆகிறதுக்கு முக்கியமே விறகு தான். அந்த விறகு கரெக்டாக இருந்துச்சுன்னா தரமாக இருக்கும் சாப்பாடு. அண்ணகோட்டை வர தூளுக்கு அவர் பாருங்க வலிக்குது. اللهم لك الحمد والشكر يا كريم يا رحيم يا الله. اللهم يسر امورنا ونسل مقاصدنا وتمم يا كريم. وصلي على النبي محمد وعلى اله وصحبه اجمعين. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இது வந்து பருப்பு தண்ணி ஊற்றி கடல பருப்பு போட்டாச்சு. பருப்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தால்ச்சாக்கி.
போட்டாச்சா? இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள், உப்பு போடுவோம். புதினா, மல்லி, எண்ணெய், நெய் எல்லாத்தையும் போட்டாச்சு. தயிர் வந்து இனிமேல் ஊற்றுவோம். இந்த கந்திரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரலாக வரும். இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ஒரு vlog மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா மசாலையும் ஒன்றா தான் போட்டுருவோம். ஒரு மக்களை ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எங்களுக்கு ட்ரெயினுக்கு பஞ்சமே இல்லை. ட்ரெயினை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்கல எங்களுக்கு பொழுது சீக்கிரம் ஓடிடுது. காலையில் வந்தோம், 6 மணிக்கு வந்தோம் பார்த்தீங்களா? இப்போ நைட்டு 11:30 ஆகுது. எப்படி ஒரு நாள் ஓடிச்சுனே தெரில. வேலை பார்த்து அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக கிறங்கவே இல்லை யாருமே. பார்த்தீங்களா எல்லோரும் மூஞ்சியை பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ட்ரை ஆகலை. இனிமேல் அடுப்பில் நின்றா தான் ட்ரை ஆகும். 1/2 கிலோ கொட்டி விட்டா என்ன எதையாச்சும் கொட்டிட்டான்றாரு. நெய் பார்த்தீங்களா? ஹோம்மேட் நெய்ங்க. கைக்கு வந்து ஆம்பளை தான் நெருப்பு போட்டுருக்கான். எங்கே இருக்காங்க? முன்னாடி ஒவ்வொரு வட்டாலையும் 50-50 கிலோ போடுறோங்க. போன வருஷம் நம்ம வந்து 500 கிலோ போட்டோம். இந்த தடவை 550 கிலோ போடுறோம். 50 கிலோ சேர்த்து போடுறோம். மசாலா எல்லாத்தையும் போட்டோம். தண்ணி ஊற்றணும், ஒரு குடம் ஊற்றணுன்னு பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ கொதிக்குது. அப்படியே மசாலானா வெந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். மக்களே மசாலா வணங்கிட்டு இருக்கு. நல்லா வணங்கட்டும். அரிசியை ஊற போட்டு உலகி தண்ணி ஊற்றிடலாம். அதாவது ஏன் அளவு சொல்லலை அப்படின்னா, உங்களுக்கு வருஷம் நம்ம கந்திரிக்காய் நீங்களே வீடியோ பார்க்குறீங்க. பழைய வீடியோ வந்து அளவோடு போட்டிருக்கோம் மெஷர்மெண்ட்டு. கல்லையும் எடுத்து 3வது கல்லையும் அரிசி ஊற போட்டாச்சு. பாருங்க ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து உலகி தண்ணி ஊற்றியாச்சு. அது வந்து மசாலா ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கேயும் மசாலா ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. பாருங்க மசாலா நல்லா ட்ரை ஆகி சுண்டிடும். அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரிசியை போட்டுக்கலாம் மக்களே. அரிசியை போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இந்த டயத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோங்க. தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி அமைக்க பார்த்து தம் போட்டுடலாம். லாஸ்ட் அரிசி அமைக்க பார்க்குறாரு. இப்போ இந்த வட்டா தம் போட போகிறாங்க. தம் போட்டாச்சுங்க. இன்னும் 2 வட்டா பெண்டிங்கில் இருக்குது. தம் உடச்சிக்கலாங்க. நெய்யை ஊற்றியாச்சு. வந்து நம்ம தம் உடைக்கலாம். குஸ்காவே பார்த்தீங்களா? அப்படியே பிரியாணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கந்திரியில் நம்ம ஃபஸ்ட்டு வட்டா தம் உடைக்கணும். நெய்யை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கரண்டியில் ஊற்றிக்கிட்டு இருக்கார் ராஜாபாய். பாருங்க ஒரு சோறோட ஒரு சோறு ஒட்டலை. அவ்வளோ அருமையாக இங்கே இருங்க. சாப்பாடை பாருங்க. இப்படி இப்போ வந்து 2வது வட்டை தம் உடைச்சிக்கலாம். ஆவி பறக்க காலையில் 6 மணிக்கு குஸ்கா வந்து 3வது வட்டா உடைக்கணும். தம்மு எல்லாமே ஒரே மாதிரி, ஏன்னா ஒரே மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம சமைச்சோம். அருமையான சாப்பாடுங்க. ரெண்டு உடைச்சாச்சு. 4வது சாப்பாடு தம் உடைச்சிக்கலாம்.
இந்த 550 கிலோவும் இதே மாதிரி தான், ஒரே மாதிரி பக்குவத்தில் செஞ்சனால அப்படியே தான் இருக்கும். அந்த விட்டாக்குன்னா இப்போ தான் தம் போட்டோம், அது கொஞ்சம் தம் உடைக்க லேட் ஆகும். அவ்வளோதாங்க, சாப்பாடை தம் உடைச்சாச்சு. இது நம்ம 2வது இடத்துல வந்து சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கோம். இது வந்து தேக்ஷாலைங்க, 40 கிலோ. அது வந்து பீர்னி, அது வந்து பெப்பர் சிக்கன், தால்ச்சா போட்டு இறக்கியாச்சு. கட்டப்பா வேலை பார்க்குறாருன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல கட்டப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அரிசியை கொட்டிட்டாரு கட்டப்பா. மக்களே தம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் தம் உடைச்சிக்கலாம். மட்டன் பிரியாணி தம் உடைச்சிக்கலாங்க. இப்போ வந்து சாப்பாடு சாம்பிள் கிடைக்கலாங்க. தள்ளிக்கலாம்.